2040 இருக்கிற மாதிரி ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காருங்க இந்த படத்து மூலியமா விக்னேஷ் சிவன். மனுஷனுடைய ஹார்ட்டுக்கும் ஒரு ரோபோட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தாங்க இந்த எல்ஐகே அப்படின்ற ஒரு ஆப் வந்து எஜ்ஜே சூர்யா கிரியேட் பண்ணுவாரு. அந்த ஆப் மூலியமா தான் லவ் செட் ஆகும். ஸோ தீர்மானிக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பாக தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கும் கீர்த்தி செட்டிக்கும் பிரேக்கப் ஆகிற நிலைமையில ஆகுது அந்த ஒரு ஆப்னால. ஸோ இந்த படம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் வந்து காமிச்சிருக்காங்க. வித் லவ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு புதுசான ஜேர்னலாக இருந்தாலும் பட் நிறைய பேருக்கு இது கனெக்ட் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். விக்னேஷ் சிவன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யோசிப்பாருன்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு பார்க்கல. ஸோ நிறைய டிஃப்ரெண்டான ஜோனில் வந்து இவர் படம் எடுப்பாருன்னு தெரியும். பட் ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸாக 2040 வந்து இந்த உலகம் தான் எப்படி இருக்கும், அந்த நேரத்தில் லவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத மொத்தமாக அனிமேஷனாக காமிச்சிருக்காங்க. அந்த 2040 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டெக்னிக்கலாக ரொம்பவே அட்வான்ஸ்டு சிஸ்டமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனில் இருந்தாலும் நிறைய பேருக்கு இது கனெக்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் இது பிடிக்கும். ஸோ ஸ்க்ரீன் பிளேலையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சொதப்பிருக்காங்க. கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்தது இந்த படத்துடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துச்சு. எல்ஐகே அப்படின்னாவே அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக. ஸோ பிரதீப் ரங்கநாதன் வேறு இன்வால்வ் ஆயிருக்காரு, எந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினைச்சாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் சொதப்போம் அப்படின்ட்டு யாருமே நினைக்கல. அதர்வைஸ் சீமான் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தமிழ் டயலாக சும்மா வேற லெவலில் அடிச்சு விட்டுருக்காரு. அதாவது ஃபாரின்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மதுபானத்தை குடிக்கணும்னா கீழே குனிஞ்சு தான் குடிப்பீங்க, எங்கள் ஊர் இளநீ குடிக்கணும்னு நீ தலையை தூக்கி தாண்டா குடிக்கணும் அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எஜ்ஜே சூர்யாவுடைய நடிப்பு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்லைங்க, அந்த அளவுக்கு அசுரத்தனமாக இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூசுவல் பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி செட்டி இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நல்லா கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளேல மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் நிஜமாவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த 2026. அது வேற எல்லாமே இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஜனநாயகன் வேற சீன்ஸ் லீக் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய டிராபேக் ஆயிடுச்சு அந்த படத்துக்கு. எப்படி இதை நான் ஒரு டிராபேக்காக பார்க்குறேன் அப்படின்னா அந்த படத்துடைய சீன்ஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னால ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிருப்தியில் இருந்தாங்க. இந்த மாதிரி நேரத்தில் எல்ஐகே படம் ரிலீஸ் ஆனது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாலிடிக்ஸ்லாம் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிறதுனால இளைஞர்கள் பாதி பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்து பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ நிறைய பேர் இந்த பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால ஸோ நிறைய பேர் அதை கண்டுக்கல அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ எல்ஐகே படத்துடைய ஓவரால் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவிங்க. அதுவும் ஒரு சில ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் இந்த படம் பிடிக்கும். ஒரு சில ஆடியன்ஸ்க்கு வந்து ஒன்றுமே புரியாது, ரொம்பவே ஒரு அனிமேஷனை காமிச்ச மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சங்கரையே இவர் விக்னேஷ் சிவன் வந்து முந்திட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த படத்தை பார்த்துட்டு.